الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إلى دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹ் நம்மீது செய்த கிருபையின் வெளிப்பாடு மீண்டும் மீண்டும் அவனுடைய அருளை நம்மீது சொரிந்து கொண்டே இருக்கிறான். மூன்றாவது நாட்கள் தராவி தொழக்கூடிய நல்ல பாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நேற்று நாம் பார்த்த அதே வசனங்களில் தொடர்ந்து துவாக்களில் கவனம் தேவை என்று நாம் பேசியிருந்தோம். துவாக்களில் எவ்வளவெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும், என்னென்ன அமல்கள் செய்தால் துவாக்களில் இன்னும் கவனம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களை செய்வோமேயானால் மலக்குகள் நமக்காக துவா செய்கிறார்கள். மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு பாவம் என்று ஒன்று தெரியவே தெரியாது. அவர்களுடைய துவாக்கள் கிடைக்கும் என்று ஹதீஸிலே சில விஷயங்கள், சில அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்வோமேயானால் மலக்குமாருடைய துவாக்களும் நமக்கு கிடைக்கும். அதிலே ஹதீஸிலே 10 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 காரியங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் செய்வீர்களேயானால் அதிலே மலக்குமாருடைய துவாக்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஹதீஸிலே வருகிறது, வல் மலாயிகத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ மஜ்லிஸிஹி அல்லதி யுஸல்லா ஃபீஹி. மலக்குமார்களுடைய துவா இவருக்கு இருக்கிறது. யார் தொழுத இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருப்பாரோ அவருக்கு மலக்குமாருடைய துவா இருக்கிறது என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. எப்போ? 5 நேர தொழுகைகளுக்கு பிறகு சிறிது நேரம் அமர்ந்திருப்பது. அதனால் என்ன செய்யக்கூடாது? தொழுது முடிச்சோன்னே, சலாம் கொடுத்தோன்னே, துவா முடிச்சோன்னே குடுன்னு ஓடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நிம்மதியாக, ராகத்தாக, அமைதியாக நாம் மலக்குமார்களுடைய துவாவை எதிர்பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும். மலக்குமார்கள் என்ன துவா செய்வார்கள் அதையும் ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, இறைவா இவரை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம துபு அலைஹி, இறைவா இவருடைய பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. சின்ன அமல், ரொம்ப சின்ன அமல். கொஞ்ச நேரம், சிறிது நேரம் தொழுகைக்கு பிறகு தொழுத இடத்திலே அமர்ந்திருப்பது மலக்குமார்களுடைய இந்த துவாவை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய உன்னதமான துவா! இறைவா இவருக்கு நீ அருள் செய்வாயாக. இறைவா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இறைவா இவருடைய தோபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்ற மலக்குமார்களுடைய துவாக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ரொம்ப சின்ன அமல், சிறிது நேரத்துடைய அமல் நாம் கவனப்பட வேண்டும். நம்முடைய துவாக்களிலே கவனப்படுவதை போன்று மலக்குமார்களுடைய துவாக்கள் நமக்கு கிடைப்பதிலும் நாம் கவனப்பட வேண்டும். இரண்டாவது இடமாக ஹதீஸிலே வருகிறது, எப்பொழுது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இஅ்திதாலுக்கு வருகிறார்களோ அப்பொழுது நாம் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வது. யாருடைய துவாவும் மலக்குடைய துவாவும் முவாஃபகத்தாக ஆகிவிட்டதோ, ஒன்றாகிவிட்டதோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திதாலுக்கு நிலைக்கு வருகின்ற பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஒரு சஹாபி சொன்னார்கள். நபி தொழுகை முடிந்து கேட்டார்கள், இந்த துவாவை யார் ஓதியது? இந்த துவாவுடைய நன்மைகளை எடுத்துச் செல்வதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டியிடுகிறார்கள் என்று. ஆகவே கண்ணியமானவர்களே, மலக்குமாருடைய துவாக்கள் நமக்கு கிடைப்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்கின்ற பொழுது என்ற வார்த்தைகளை நாம் கவனமாக சொல்ல வேண்டும்.
மூன்றாவது முதல் சஃபிலே நின்று தொழுவது. மக்களுடைய தொழுகளை தாண்டி போகாமல், மக்களை தாண்டி போய் ஃபர்ஸ்ட் சஃபில் நிற்காமல் சீக்கிரமாக தொழுகைக்கு செல்வது. ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா சுஃபூஃபில் அவ்வல். யார் முதலாவது சஃபிலே நின்று தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமாருடைய துவாக்கள் இருக்கிறது என்று. கண்ணியமானவர்களே, நாம் முதல் சஃபிலே நின்று தொழ கவனப்பட வேண்டும். மலக்குமாருடைய துவாக்கள் கிடைப்பதே நாம் கவனப்பட வேண்டும். யார் தொழுகைக்காக முன் சஃபுக்கு வருவதை வளமையாக்கிக் கொள்வார்களோ, கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த விடயங்களிலும் எந்த விஷயங்களிலும் பின் செல்ல மாட்டீர்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் முதல் சஃபிலே நின்று தொழுவதை. நம்முடைய குழந்தை எல்லா வகையிலும் முன் சஃபிலே வருவார். ஆகவே கண்ணியமிக்க மேலான பெரியோர் நண்பர்களே, மலக்குமாருடைய துவா கிடைப்பதிலே மூன்றாவது முதல் சஃபிலே நின்று தொழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது. ஹதீஸில் வருகிறது, எப்பொழுதெல்லாம் நபியாகிய என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மலக்குமாருடைய துவாக்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது மலக்குமாருடைய துவாக்களை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக சஹர் செய்வது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முஸஹிரீன் அல்லது முத்தஸஹிரீன். யார் சஹர் செய்கிறார்களோ அவர்கள் மீது மலக்குமாருடைய துவாக்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் சஹர் சாப்பிட எழும்போது நாங்கள் நீயத்து வைக்க வேண்டும், நாங்கள் சஹர் சாப்பிடுவதன் மூலமாக எங்களுக்கு நபிமாருடைய மலக்குமாருடைய துவாக்கள் கிடைக்கிறது என்று. ஏதோ ஒன்று சஹர், சின்ன பொருட்களையாவது சாப்பிடுவது, ஒரு பெருச்சம்பளமாவது கொஞ்சம் தண்ணீராவது ஏதோ ஒன்றை சாப்பிட்டு நாம் நோன்பு வைப்பது மலக்குமாருடைய துவாக்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக ஆகிவிடும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, நண்பர்களே, அடுத்ததாக ஹதீஸில் வருகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். யார் மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது மலக்குமாருடைய துவாக்கள் உண்டாகட்டும். இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் மலக்குமாருடைய துவாக்கள் எதெல்லாம் உண்டாகும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இதன் மூலமாக மலக்குமாருடைய துவாக்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதேபோன்று ஏழாவதாக, மாமின் ஆபதின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பி ظஹரில் கைப் இல்லா காலல் முஅக்கல் ஆமீன் வலக பிமிஸ்லி. அதாவது ஏழாவது மலக்குமாருடைய துவாக்கள் நமக்கு கிடைக்க காரணமாக இருக்கக்கூடிய ஏழாவது அமல் என்னவென்றால், தன்னுடைய முஸ்லிமான சகோதரருக்கு அவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக துவா செய்வது. இஸ்லாம் எவ்வளோ பெரிய விசாலமான தன்மை கொண்டது பாருங்கள். கண்ணியமானவர்களே, யார் தன்னுடைய முன் இல்லாத ஒரு சகோதரருக்காக அவருக்கு பின்னால் துவா செய்கிறாரோ அவருக்கு இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பொறாமைகள் ஏற்படாது என்பதாக நாம் பார்க்கிறோம். அது இப்படி வேணால் சொல்லலாம், யார் மீது எனக்கு பொறாமை இருக்கிறதோ, என் தொழில் சார்ந்த மனிதனாக இருக்கிறார், ஆனால் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார், அவனுக்கு கொண்டு எப்படி செல்வம் கிடைக்கிது என்று எனக்கு பொறாமை ஏற்படுகிறது, ஒரு மனிதர் மீது பொறாமை ஏற்படுகிறது என்றால் நான் அவருக்காக துவா செய்ய வேண்டும். இறைவா, அவருக்கு நீ கொடுத்ததிலே பரக்கத் செய்வாயாக, அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பாயாக என்று நாம் துவா செய்ய பழகி கொண்டோம் என்றால் நமக்கும் அவருக்கும் பொறாமைகள் ஏற்படாது. கண்ணியமானவர்களே, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் தன் மறைந்த சகோதரனுக்காக வேண்டி, தன் முன் இல்லாத சகோதரனுக்காண்டு துவா செய்வார்களோ அதற்கென்று பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட மலக்கு சொல்வார்களாம், ஆமீன் வலக பிமிஸ்லிக், உனக்கும் அதுபோன்று கிடைக்க விட்டும் என்பதாக துவா செய்வார்களாம். எவ்வளோ உன்னதமான விஷயம்! எனக்கு என்ன தேவையோ அதை என் கண் முன்னால் இல்லாத சகோதரருக்காக நான் கேட்கின்ற பொழுது அது எனக்கும் கிடைக்கிறது. அதுவும் யாரின் மூலமாக? மலக்குமார்களின் துவாக்களின் மூலமாக. கண்ணியமானவர்களே, நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு எதுவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ நம்முடைய சகோதரர்களுக்கு அதையெல்லாம் நாம் கேட்போமையானால் நிச்சயமாக மலக்குமார்களுடைய துவாக்களில் இருந்து அது எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே நாங்கள் கவனப்பட வேண்டும். எட்டாவதாக சதகாக்களை செய்வது.
அதிகமாக சதகாக்கள் செய்வது. நம்மிடம் அந்த பணம் காசுகள் அல்லது உணவுகள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றால், நாம் ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு வாரி வாரி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தான் ரப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களை, நாம் நினைக்க வேண்டும், நான் காசு பணங்களை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான், அதனால் நான் கொடுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் என் மூலமாக அல்லாஹ் இந்த ரிஸ்கை அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்று நினைக்க வேண்டுமே தவிர நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. ஆகவே சதகாக்களை செய்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சரிபார்த்து கொண்டோம் என்றால் எங்களுடைய சதகாக்களின் மூலமாக மலக்குமார்களுடைய துவாக்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் கிடையாது. 9வதாக, ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பது. அல்லது ஒரு முஸ்லீம் சகோதரனை நீண்ட காலங்களாக பார்த்தாகிவிட்டது, அவரை நான் அல்லாஹுக்காக சந்திக்க செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குமேயானால் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, மன் ஆத மரீதன் அவு ஜார அஹன் ஃபில்லாஹ், யார் தன்னுடைய நோயாளியை சந்திக்க செல்கிறாரோ அல்லது தன் சகோதரனை அல்லாஹுக்காக சந்திக்க செல்கிறாரோ மலக்குமார்கள் சொல்கிறார்களாம், அந்த திபுத வதாப மம்ஷாக வதபவ்வத மினல் ஜன்னதி மன்சிலா. 3 விஷயம் சொல்கிறார்கள். நீங்கள் சிறந்தவராக, நீங்கள் மனமானவர்களாக ஆகிவிட்டீர்கள், உங்களுடைய நடை மனமானதாக ஆகிவிட்டது, நீங்கள் சொர்க்கத்திலே ஒரு இடத்தை உங்களுக்கு தங்குமிடமாக எடுத்துக்கொண்டீர்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய சுபச்செய்தியான வார்த்தைகள். சாதாரணமாக தம்முடைய நோயாளிகளை நலம் விசாரிப்பது, தன் சகோதரனை அல்லாஹுக்காக சந்திப்பது இருக்கிறதே, மலக்குமார்களுடைய எவ்வளவு பெரிய துவாவை நமக்கு பெற்றுத்தருகிறது. அல்லாஹு அக்பர்! 10வதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சேவல் கூவுகின்ற பொழுது துவா செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளை சேவல் வளர்த்திருந்தார்கள். நாம் இன்றைக்கி வெள்ளை என்னெல்லாமோ வளர்க்குறோம். ஒரு வெள்ளை சேவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். சொன்னார்கள், இந்த சேவல் மலக்குமார்களை பார்க்கும் போதெல்லாம் கூவுகிறது, ஆகவே நீங்கள் இந்த நேரங்களிலே துவா செய்யுங்கள், மலக்குகளுடைய துவாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது. கண்ணியமானவர்களே, நாம் துவாக்களில் கவனமாக இருக்கிறோம். அதே போன்று இந்த 10 விஷயங்களை நம் வாழ்நாள் முழுவதும் செய்ய கற்றுக்கொண்டு மலக்குமார்களுடைய துவாக்கள் எங்களுக்கு கிடைப்பதிலேயும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலான் இருக்கிறதே ஒரு ரெவல்யூஷன். அதிலே நாங்கள் பல உறுதித்தன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது உறுதி எடுக்க வேண்டும், எங்களுடைய துவாக்களிலே கவனமாக இருப்போம், மலக்குமார்களுடைய துவாக்கள் எங்களுக்கு கிடைக்கும் காரியமான இந்த 10 விஷயங்களிலே கவனமாக இருப்போம் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்மை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாய்ந்தர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய, துவாக்களிலே கவனப்படக்கூடிய, மலக்குமாருடைய துவாக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் புரிந்து செயல்படக்கூடிய நல்ல பாக்கியமற்ற ஜெயசீலர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.